இன்றைக்கி குட் ஃப்ரைடே. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கீரை, அவுத்தி கீரை, கவுச்சி சாப்பிடக்கூடாது. அடுத்துண்ணே, எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது? நான்வெஜ் எத்தனை பேர் வீட்டில்? வருஷம் வருஷம் இயேசு செத்துக்கிட்டு இருக்காரு, நாம தான் சாக மாட்டோம். அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய வார்த்தை நேரம் போகும் பாருங்க. பஸ்கா, இஸ்ரேல் ஜனம் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. பஸ்கா ஆசரிக்கும் போது எங்கள் யார் வீட்டிலலாம் ரத்தம் பூசப்பட்டுச்சோ அவங்க வீட்டுக்கெலாம் யார் வராமல் இருந்தான்னு தான் கேட்டோம். சங்கார தூதன் வராமல் இருந்தான். டெஸ்ட்ராயரை பற்றியே படிச்சுட்டு இருந்தோம். நம்முடைய பார்வை எப்பவுமே எதை நோக்கி தான் இருக்குன்னா, அழிவு, அழிக்கப்படாமல் இருக்கிறது, அப்படி தான் இருக்குது. ஆனால் பைபிளில் படிச்சிங்கன்னா தேவன் அன்றைக்கி அவங்கள பாதுகாத்தாருன்னு இருக்குது. எந்த கோணத்தில் பார்க்குறோங்கிறதுல தான் மேட்ரு எல்லாத்தையுமே. எப்படி அந்த சம்பவத்தை நம்ம படிக்க போகிறோம். யாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்தை காக்கிறது தான் அன்றைக்கி தேவனோட நோக்கமாக இருந்துச்சு, ஒழிய விஷயம் அன்றைக்கி இல்லை. மற்றவங்களை அழிக்கிறதும் தேவனுடைய செயல்பாடுலே, திட்டத்திலே, எண்ணங்களே கிடையாது. இது பார்வன் அழிஞ்சதுக்கு காரணம் அவன்தான். தேவன் அழிக்கலை. தேவன் அதை செஞ்சார், தேவன் இதை செஞ்சார்னா தேவனுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்ய தெரியும், நல்லது மட்டும்தான். அதனால தான் பைபிள் சொல்ல, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். அவர் செஞ்ச நன்மை தருமா பாவிகளுக்கு கூட எதை தான் காட்டுறான்? வசனம் படிச்சிருக்கீங்களா? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிற மாதிரி இருக்கீங்க, ஆதலால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறீர். அதை விட்டுருவோம். இப்போ மேன்மைப்படுத்த வேண்டியது சிலுவை கிடையாது. சிலுவையின் மேன்மைன்னு சொல்லும்போது நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா சிலுவை எங்கே இருக்கும்? இந்த ஃபுல் ஃபிட்டுக்கு மேலே இருக்கும். நிறைய பேரோட செயின் டாலர்ஸில் சிலுவை தான் இருக்கும். அப்புறம் இந்த சிலுவையை மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த சிலுவையில் நிறைய மேட்டர் இருக்குது. அதனால தான் இப்போ அண்ணன் கூட காலையில் பாடம் பார்த்தீங்களா, சிலுவை பற்றிய உபதேசமோ கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. உண்மையிலே பலன் வந்துச்சா? சிலுவைனா பலன் வருதா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு வசனம் இருக்குங்க, அதை நாங்கள் நம்புகிறோம், அவ்வளோதான். அப்படி தான் வண்டி ஓடுது. ஆனால் உண்மையில் அது என்ன பலத்தை நம்ம கொடுத்துச்சு? சிலுவை பலம் கொடுத்துச்சா, சிலுவையில் தவங்களை இயேசு பலத்தை கொடுத்தாரா? அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நிறையா உற்று கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இந்த சிலுவை பற்றின 7 வார்த்தைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லோருடைய முகத்தில் என்ன தான் இருக்கும்? ஒரு கண்ணீரோடு தான் இருப்பாங்க, ஒரு துக்கத்தோடு தான் இருப்பாங்க. அன்றைக்கி சிரிப்பே இருக்காது. சபையில் என்ன இருக்காது? அன்றைக்கி ஆலயங்களில் ஒரு சிரிப்பே இருக்காது. ஏன்னா அது துக்கத்தின் நாள். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அனுசரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அது இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்னா, அவர் சாவ போகும்போது சொன்ன வார்த்தை, அவர் மரணத்தை ருசிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைன்றதுனால அதை நினச்சி நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் இயேசுவை சொல்லிட்டு எனக்காக அழாதிருங்கள் சொன்ன இயேசுவை மீறி நம்ம அழுதுட்டுருக்கோம். இயேசுவை சொல்லிட்டாரு, எனக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அடுத்த வேலையை பாரு. அதை விட்டுட்டோம், ரெண்டுத்தையும் விட்டுட்டோம். மொதல் விஷயத்தை என்ன சொன்னார்? எனக்கு அழாதீங்கன்றது அழுதுகிட்டே இருக்கும் கிளம்புறா. ஆண்டவரே எனக்கா செத்திங்கன்னு கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும், மாறவே இல்லை. ரெண்டாவது, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னா என்கிட்ட வரத்துக்கான வழியை தேடுங்கன்னாரு. அதையும் செய்யலை நம்ம. அப்போ நம்மளுடைய இருதயம் எதை சார்ந்தா இருக்குன்னா, தேவனையோ தேவனுடைய வார்த்தைகளையோ சார்ந்து இல்லை, நம்மையே சார்ந்து இருக்கிறது. அதுதான் வீழ்ச்சியின் மனநிலை அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் தேவனோடு இருந்த வரைக்குமே அவன் எப்படி தான் இருந்தான்னா, தேவனை சார்ந்தே வாழ்ந்துருந்தான். அவனுக்கு தானாக எதுவும் செய்ய தெரியாது. எதுனாலும் தேவன்கிட்ட தான் போய் கேட்பான். எது செய்யணுன்னாலும் தேவன்கிட்ட தான் பண்ணிப்பான். ஏன்னா அவனுடைய எல்லா அதிகாரமே யார்கிட்ட தான் இருந்துச்சு? இவன்கிட்ட இருந்துச்சு எல்லாம் இருந்தாலும். ஆனால் இவனுக்கு ஒரு ஆதாரமாக யார் தான் இருந்தா? தேவன் மட்டுமே இருந்தார். சொல்லுங்க அப்போ, ஆதாமின் ஆதாரம் தேவன் மட்டுமே. சும்மா சொல்லுங்க, அது அப்படியே ஏறும் உள்ள. ஆதாமின் ஆதாரம் தேவன் மாத்திரமே. அவன் சுயமாக எதுவுமே செய்யவே தெரியாது அவனுக்கு. அவன் எப்போ தேவனுடைய சத்தத்தை மீறி நடக்கக்கூடிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டான்னா, அன்னையிலேருந்து அவன் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து வெளியே இருந்துட்டான். அதுக்கப்புறம் தேவனை அவனால் சார்ந்து வாழ முடியல. ஏன்னா தேவனோட அவனை பேசவே முடியல,
தேவனோட இருக்கிற ஐக்கியத்திலேருந்து அவன் உடைக்கப்பட்டுட்டான். நல்ல கவனிங்க, நான் இன்றைக்கி பேச போகிற வார்த்தைகள் எல்லாமே நாம் எப்படிலாம் சிலுவையை பார்க்கக்கூடாதோ அப்படிலாம் பார்த்துட்டோன்னு நான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி பிரசங்கம் உங்களுக்கு புரியும். இது பிரசங்கமாக எடுத்துக்காதீங்க, நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளை சந்திக்கிற ஒரு என்கவுண்டர் எடுத்துங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் நாம் எப்படியோ வாழ்ந்துட்டோம். ஏன்னா நாம் மனநிலையில் நம்மளே சார்ந்து வாழ்ந்ததுனால தான் அப்படி வாழ்ந்துட்டோம். நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டியவர்கள். அதனால தான் திரும்பி சொல்லுவோம் பாருங்கள், தேவன் இந்த பூமியில் படைக்கும் போது 3 விஷயம் செஞ்சார். 3 ஆதாரத்தை வச்சார் பூமியில். முதல் ஆதாரம் எது? பூமி. இந்த பூமியை பார்த்து தேவன் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இந்த மரம் செடி கொடிகள் இவைகளெல்லாம் அந்த பூமி முளைப்பிக்க கிடவுது. ஸோ பூமி என்ன பண்ணுச்சு? முளைப்பிச்சிச்சு. ஸோ இந்த மரம் செடி கொடிகளுக்கு எது தான் ஆதாரம்? பூமி. இந்த பூமியிலேருந்து அதை பிடிங்கிட்டிங்கன்னா அது அவுட்டு. 2வது ஆதாரம் ஜலம். இந்த ஜலமானது திரளான ஆகாயத்து பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகள் எல்லாம் பிறப்பிக்க கிடவுதுன்னாரு. ஸோ இந்த ஜலத்திலேருந்து இவைகளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவைகள் அவுட்டு. 3வது ஆதாரம், முக்கியமான ஆதாரம் என்னன்னா, தன்னை பார்த்து பேசினார். கவனிங்க, தன்னை பார்த்து தேவன் பேசினார், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமாக. ஸோ த தேர்ட் வெரி சோர்ஸ், அண்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், அண்ட் எசென்ஷியல் சோர்ஸ், அது எதுனா தேவன் தான். ஸோ தேவனுக்குள்ள ஆதாம் தான், ஆதாமுக்குள்ளே இவைகள்லாம் இருந்துச்சு. இதுதான் ஆக்சுவலாக படைப்பின் நிஜம். தேவனுக்குள்ள ஆதாம் இருந்தான், ஆதாமுக்குள்ள இந்த உலகம் இணைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஆதாமை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும் பொழுது அவனும் என்ன ஆயிடுவான்? மரித்து போவான். அதனால தான் மரணம் ஆதாமை தொட்டது. ஆதாமை ஏன் மரணம் தொட்டதென்றால், அவன் தேவனை விட்டு பிடுங்கப்பட்டான், பிரிக்கப்பட்டான். மற்றபடி மரணம் அவனை தொட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மரணமானது யாருக்கு சம்மந்தம் கிடையாது? தேவனோட சம்மந்தம் கிடையாது. தேவன்கிட்டேருந்து இருக்கிற சம்மந்தத்திலேருந்து அவன் வெளியில் வந்ததுனால தான் சம்மந்தம் இல்லாத மரணம் அவனை வந்து தொட்டது. இந்த வீழ்ச்சியின் மனநிலைக்கு ஆதாம் நுழைஞ்சப்ப உடனே கடன்னு ஓடி போய் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான்? அத்தி மரத்தின் இலையை தச்சிட்டு அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அவனும் அவன் மனைவியும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன் ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா, தேவனை பார்க்குறதுக்கு, தேவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, மாறாக வெட்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டுருச்சு. பயம், திகில். அன்றே அவனுடைய இருதயம் பலவிதமான மாயைக்குள்ள, அசுத்தங்களுக்குள்ள, தேவையில்லாத எண்ணங்களுக்கு இருதயம் அவனுக்கு வேற மாதிரி தேவனுடைய சத்தத்தை சுட்டி காட்டிடுச்சு. அதை நம்ப தொடங்கிட்டான். நம்ப வேண்டிய தேவனுடைய ஒரிஜினல் சத்தத்தை நம்ப முடியல. செப்பரேஷனில் நடக்கிற மேட்ரு தான். நம்ம ஏன் நிறைய பேரை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கோம்? நிறைய பேர்கிட்ட நம்ம ஏன் போய் கன்வின்ஸ் ஆக முடியாமல் தப்பாக நினச்சிட்டு போனால், இந்த ட்விஸ்டட் ஹார்ட் நமக்குள்ளே அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணி நம்ம இதெல்லாம் காரணம் என்ன? எங்கேருந்து ஆரம்பிச்சது? இது ஆதாமின் வீழ்ச்சியிலேருந்து ஆரம்பிச்சதுனால தான் நம்ம யாரை பற்றி எப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய மண்ணில் என்ன, நீ தப்பாகவே நினச்சாலும் உன்னை அப்படி நினைக்கலன்னு வரு, நீ உண்மையிலே எனக்கு துரோகம் நினச்சாலும் நீ அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆதாமின் மலை என்ன சொல்லணும்னா, நம்ம தப்பாகவே நினச்சிருக்க மாட்டோம், ஆனால் என்னை தப்பாக நினச்சேன் அப்படின்னு சொல்லும். இது வீழ்ச்சியின் மனநிலை. இந்த மனநிலையே மனிதன் பயணிக்க தொடங்கினான். பயணிச்சு 4000 வருஷம் கடந்து போச்சு. பூமியில் பார்த்தீங்கன்னா அக்கிரமம் பெருகி போச்சு. ஏன் அக்கிரமம் பெருகிச்சுன்னா, எல்லா இருதயமும் எப்படி இருக்கு? ஒரே ஒரு ஆதாம்கிட்டேருந்து புறப்பட்ட எல்லா இருதயமும் கேடுள்ளது, கிறுக்குள்ளது, கேடுள்ளது, கிறுக்குள்ளது இப்படி இருந்துச்சுன்னா பூமி எப்படி இருக்கும்? படு மோசமாக இருந்துச்சு, படு மோசமாக மாட்டுச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, என்னோட சேர்ந்து படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம், 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. எப்படி? உலக தோற்றம் முதல் அப்படின்னா, ஆதாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஆட்டுக்குட்டியானவர் யாராக இருந்தாராம்? கவனிக்கிறீங்களா? நான் சொன்ன ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு லோன் அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணும்போது எப்படி வெயிட் பண்ணுவீங்க? ஒரு ட்ரெயினை புக் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் நம்ம ஸ்டேஷனுக்கு வருது, அப்போ எப்படி புக் பண்ணுவோம்? எப்படி விஜிலண்ட்டாக கவனிப்பீங்களோ அப்படி கவனிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? தேவனுடைய திட்டத்தில்
படிங்க, நீங்களே படிங்களேன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட. உலகம் தோன்றினப்பவே ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணாராம்? அப்போ ஆதாம் என்ன தப்பு பண்ணிட்டானா? தப்பு பண்ணாதப்ப ஆட்டுக்குட்டியான அடிக்கப்பட்டிருக்காரு. எப்படி? எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை இப்போ தான் யோசிக்கிறீங்க? யோசிச்சிட்டீங்க? ஆல்ரெடி யோசிச்சு வச்சிட்டீங்களா? இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு ஆதாம் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் அடிக்கப்பட்டாருன்னு, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டாருன்னு. அப்போ அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? என் கேள்வி புரியுதா? போன ஆதாமின் இருதயம் என்ன கர்மத்தை சொன்னாலும் நம்பிடும், தேவன் நல்லவர்ன்றதை தவிர. நல்லா தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு காலேஜில் ஒரு சீட்டு நேற்று கூட என்கிட்ட சிஸ்டம் கேட்டாப்புல, யார் நம்ம மாப்பிள்ள, ஒரு மேக் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த மேக் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறோன்னா அதோட ரிவ்யூஸ் பார்க்குறோம், என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. ஒரு பேங்க்குக்கு போய் லோன் கேட்குறோன்னா அதோட ரிவ்யூஸ் கேட்குறோம், இஎம்ஐ பற்றின ரிவ்யூஸ் கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். நம்ம எடுக்க போகிற முடிவுக்கு மட்டும் 1000 பிச்சம் என்ன பண்ணுவோம். ஆனால் இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம எடுக்க போகிற முடிவுக்கு கண்டதெல்லாம் சொல்கிறதான் கேட்டுருவோம். அவன் சொன்னாங்க இப்படின்னு, இவன் சொன்னாங்க அவன் அப்படின்னு, அவன் சொன்னாங்க அப்படின்னு நம்புவோம். நம்பவே கூடாதவைகளை நம்ப பழகினது வீழ்ச்சியின் மனநிலை. எப்படி? நம்பவே கூடாதுன்ற விஷயத்த அசால்ட்டாக நம்ப பழகிருச்சு. எது? இந்த வீழ்ச்சியின் மனநிலை. ஆனால் தான் நம்ம அசால்ட்டாக என்ன பண்ணிடுறோம், சில தவறான முடிவுகள் எடுக்கிறோம். அப்படி தான் ஆதாம் நிறைய விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆதாமின் சந்ததி அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்பி 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 நம்மளுடைய இருதயம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய இருதயம் இப்போ நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கை தேவனை பற்றினது பொய். தேவனை பற்றி நம்முடைய இருதயம் இப்போ நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் பொய். அதனால தான் நம்ம தேவனா இன்னும் மாற முடியல. நம்ம ஏன் தேவனை போல பிரதிபலிக்க முடியல, நம்ம ஏன் தேவனை போல நம்ம நிற்க முடியலன்னா, இன்னும் தேவனை பற்றின சரியான உண்மைகளை நான் நம்பவில்லை. அதில் எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஒன், பாவம் செய்கிற மனிதனின் பக்கத்தில் தேவன் நிற்கவே மாட்டார் அப்படிங்கிற மேட்டர். ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான் தேவன் அவனை விட்டு விலகி போனார்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆதாமின் பாவம் தேவனுடைய அன்பிலும் பெரியதோ? ஆதாமின் பாவத்திற்கு இருக்கிற வல்லமையும் தேவனின் அன்புக்கு இருக்கிற வல்லமையும் சமமற்றதா? என் கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆதாமின் பாவத்துக்கு இருக்கிற வல்லமை தேவனின் அன்புக்கு இருக்காதோ? சொல்லுங்க. ஆதாமின் பாவத்துக்கு இன்னைக்கு வல்லமை ஜாஸ்தி கொடுத்துட்டோம், தேவனுடைய அன்புக்கு வல்லமை கம்மி பண்ணிட்டோம். இந்த மாயையான சுவிசேஷத்தை நம் இருதயம் நம்பினதின் விளைவே நான் தகுதியற்றவன் என்று தன்னை நினைத்து கொண்டது. நான் தகுதியற்றவன், தேவனிடத்தில் நெருங்குவதற்கு, தேவனிடத்தில் பேசுவதற்கு, தேவனுடைய முகத்தில் முழிப்பதற்கே நான் தகுதியற்றவன் என்ற ஒரு தவறான சுவிசேஷத்தை இந்த இருதயம் நம்பிக்கொண்டிருப்பதற்கு காரணம், தேவரீர் தோட்டத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று அவன்தான் தன்னை தேவனிடத்திலிருந்து ஒதுக்கி கொண்டான். தேவன் அவனை புறம்பே தள்ளவில்லை. உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்ச ஆதாம் தான் தன்னை தேவனிடத்திலிருந்து ஒதுக்கி கொண்டான், தன்னை தேவனிடத்திலிருந்து புறம்பாக்கி கொண்டான், தன்னை தேவனிடத்திலிருந்து ஒழித்து கொண்டான். இன்னைக்கு நிறைய பேர் தேவன்கிட்ட நம்மளை ஒழிச்சிக்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு எங்கே தான் விமோச்சனம், எங்கே தான் தீர்வுனா தேவனிடத்தில் வந்து தன்னை காண்பிக்கிறதெல்லாம் தீர்வு, ஒழித்துக் கொள்வதனால தீர்வு அல்ல. அதனால தான் இயேசு சொல்றாரு, எவன் ஒருத்தன் ஒளிக்கு வரணும் விரும்புறானோ அவன் இருளை வெறுத்துட்டு ஒளிக்கு வரணும். யோவான் 3 அதிகாரத்தில் படிச்சுன்னா கீழே இருக்கும். ஒளியை விரும்புகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Are you the lovers of light? நாம ஒளியை விரும்புகிறோமா? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும், ஒரு பொட்டு ஒளி இருள் கூட கிடையாது. அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒளியை விரும்புறவங்களா நீங்க இருக்கணும். ஒளிக்கு வரதெல்லாம் ரெண்டாவது, ஒளியை விரும்புறீங்களா? என்னடே புரியாது நமக்குலாம். ஏன்னா நம்ம இருந்து என்ன பண்ண ஒளினால என்னன்னு தெரியாது நமக்கு. ஒளினா லைட்டுங்க, அதை பழிச்சுட்டு இருக்கீங்க, முடிஞ்சு போச்சுங்க. நைட்டு 12 மணிக்கு இப்போ நான் இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு. நான் தெரியுவேண்ணா உங்களுக்குலாம்?
ஒளியை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் என் சத்தம் கேட்கும். என்ன மாதிரியே ஒருத்தர் மெமிக்ரி பண்ணுறான் அப்போ அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? அது இருட்டில் நான் தான் பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. டேனியல் வந்து என்ன மாதிரியே மெமிக்ரி பண்ணுற டக்குன்னு எழுந்து வந்து கரண்ட் போனதும் என்ன நினச்சிருப்பீங்க? டேவிட் தான் பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, அது டேனியல் பேசுகிறது. இருட்டுக்குள்ளே மாயைனா என்னன்னு தெரியாது. இருட்டுக்குள்ளே நீங்கள் நம்பக்கூடாத நம்புவீங்க. இருட்டு இருந்துச்சுன்னா, இருள் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? ஒரு தெளிவு இருக்காது. நம்ம சின்ன வயசுலாம் ஒரு கதை கேட்டிருப்போம். 4 குருடங்களை கொண்டு யானை எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்டாங்களா? ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் என்ன பண்ணானா, யானை காலை பிடிச்சிட்டு, யானை வந்து தூண் மாதிரி இருக்கும். ஒருத்தர் யானை காதை பார்த்துட்டு யானை எப்படி இருக்கும்? முறை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய யூகத்துக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு சுவிசேஷ சத்தங்கள் புறப்பட்டு கொண்டிட்டு இருக்கன. தேவன் இப்படிப்பட்டவர்னு ஒருத்தன் சொல்கிறான், தேவன் அப்படிப்பட்டவன் சொல்கிறான், தேவன் இப்படிப்பட்டவன் சொல்கிறான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவன் யார் சொல்லி கேட்கணும்னா இயேசு சொல்கிறத கேட்கணும். இயேசு சொன்னது திரும்பி பார்க்க ஒருத்தர் கூட இல்லை. எபிரேயர் 1:1 சொன்னது, பூர்வ காலம் முதல் பங்கு பங்காக வகை வகையாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவள்ளம் பற்றின தேவன் அதில் பர்ஃபெக்டாக அவங்க பிதாவை காட்டியிருந்தா இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவள்ளம் பற்றணுன்ற அவசியம் இருந்திருக்காது. ஏன்னா குமாரன் ஏன் வந்தார்னா அவங்க பங்கு பங்காக தான் காமிச்சாங்க பிதா அப்படிப்பட்டவர்னு. பழைய தீர்க்கதரிசிகள் பழைய ஆசாரியர்கள்லாம் எப்படி காமிச்சாங்க? அதனால தான் பின்னாடி சொல்கிறேன், பலியை பார்க்கிலும் நான் சொல்ல புரியுதா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் உத்தமம். ஹார்ட் மேட்டர்ஸுங்கிறாரு. நீ என்கிட்ட வந்து சரண்டர் ஆகுடா, பலி இல்லை எனக்கு தேவையில்லடா. அதனால தான் இளையகுமாரன்ட்ட என்ன கொண்டு வந்தார்? அவன் திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது பலி எடுத்து வந்தானா? ஹார்ட்டை மட்டும் எடுத்து வந்தான். அதுவும் ட்விஸ்டட் ஹார்ட்டோட தான் வந்தான். நான் ஒரு வேலைக்காரனாச்சும் போய் சேர்ந்துக்கிறேனே, எப்படியோ வந்து தொலை, என்கிட்ட வா, நான் உன்னை இப்போ சரி பண்ணிக்கிறேன், என்கிட்ட வந்துரு. வந்ததுக்கப்புறம் அவன் ஹார்ட் ட்விஸ்டட் ஹார்ட்டுக்கு சவுக்கடி கொடுக்குறாரு. இந்த மோதிரம், இந்த அது அவன் எதிர்பார்க்காத தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி அடிச்சாரு. ஆனால் அதுதான் அவனுடைய தகுதி. ஆக்சுவலாக அவனோட தகுதி என்ன? நீ ஏன் புள்ள, எனக்கு இணையானவன், நீ பாவம் செஞ்சாலும் ஒட்டு. இப்போ இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பாவம் செஞ்சாலும் வரவேற்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனிடத்தில் நீ வந்துட்டேன்னா உன் பாவம் உன்னை விட்டு ஓடி போயிருந்து சொல்கிறேன். நீ கஷ்டப்பட்டு பாவத்தை ஒன்றும் அவசியம் இல்லை, அதுவாக ஓடிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல? நிறைய பேருக்கு புரியல. தேவன்கிட்ட வந்தால் தேவனாவே நீங்கள் மாறிடுவீங்க. தேவன்கிட்ட பாவம் இல்லை, அதனால் நீ பாவமே இல்லாதவனா மாறிடுவேன். திருட்டுத்தனமாக பாவம் செய்ய முடியாதவனால நம்ம பாவம் செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணும்போது திருட்டுத்தனமாக போய் பாவம் செய்வோம். யாரும் இல்லாதப்ப நம்மளுடைய வண்டவளம் தண்டவளம்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். ஆனால் அவங்களை தனியாக கொண்டு விட்டாலும் பாவம் செய்ய மாட்டீங்க. எப்போ தேவனோட கனெக்டாக இருந்தீங்கன்னா, தேவனோட சோர்ஸில் கனெக்டாக இருந்தீங்கன்னா. ஸோ பலி என்பது தேவன் மனுக்குலத்தை நேசித்ததனுடைய விளைவுதான ஒழிய அது ஒரு தேவையாய் பலி இருந்தால் தான் நான் தேவன் மனுஷன்ட்ட போக முடியும் அப்படின்லாம் தேவன் செய்யலை. பலி இருந்தால் தான் நான் ஆண்டவர்கிட்ட போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதனால தான் எபிரேயர் 1 அதுக்கு தேவை இருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பெர்க்மன்ஸ் பண்ணதால அது இன்னும் என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அடையாளத்தை தேடுறான். அதனால இயேசு தேவன் அடையாளம் கொடுக்காம இருந்தாரா? இதோ நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் தரேன், ஒரு கண்ணி கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அது ஒரு அடையாளம் தான். யூதர்கள் அடையாளத்தை தெரிய, நான் அடையாளத்தையும் தரேன், எப்படியாச்சும் என்கிட்ட வந்துரு, எப்படியாச்சும் நீ துண்டிக்கப்பட்ட ஏரியாக்குள்ளே வந்துரு. கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க? ஞானத்தை தேடினானா, எனக்கு வந்து சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் ஜீசஸ் நான் ஒத்துக்கேன். அதனால் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகாமல் இருக்காரா இயேசு? இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாலும் அடையாளத்தை காமிச்சு இயேசுவை ப்ரூவ் பண்ணார் பிதா. யாருக்காக? யூதர்களுக்காக. சயின்டிஃபிக்காக ஜீசஸை ப்ரூவ் பண்ணார் யாருக்காக? கிரேக்கர்களுக்காக. ஆனால் ரட்சிப்பு உண்டாயிரல. ரட்சிக்க போகணுன்னா என்ன தேவை? நீதி உண்டாக இன்னர் ஹார்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஹார்ட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமல் நீங்கள் யாரை கண்டுபிடிக்க முடியாது.
இயேசு சொன்ன பிதாவை கண்டுபிடிக்க முடியாது. அந்த இருதயம் சேஞ்ச் ஆனது அப்புறம் தான் வாய் பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு உண்டாகாது, கன்ஃபஸ் பண்ணும். இப்போ நாம் ரிவர்ஸில் போய்ட்டுருக்கோம். விசுவாச அறிக்கையிடு நல்லா அதெல்லாம் நடக்காது. ஹார்ட் சேஞ்ச் ஆகாமல் நீ ஃபெய்த் டிக்ளரேஷன் பண்ணவே முடியாது. ஹார்ட் சேஞ்சோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபெய்த் கன்ஃபெஷன். இந்த ஃபெய்த் நம்ம ரிவர்ஸ்லேயே அடிச்சுருக்கணும். நல்லதை பேசு நல்லதை பேச நடக்கும். ஆனால் நல்லதை பேச என்ன நடக்கும்னா ஹார்ட் அதை நம்ப ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நல்லதை பேச ஹார்ட் என்ன பண்ணுவத நம்ப ஆரம்பிக்கணும் டெஃபினட்டாக. ஸோ பலி என்பது எது இல்லை, ஒரு தேவையினால் வந்ததில்லை, விதிமுறைகளினால் வந்ததில்லை. அது எதனால் வந்தது? தேவனே அன்பு கூர்ந்து அன்பாய் தன்னை, அதனால தான் பாசமாய் சிலுவையில் பலியானார். பாடணுமா? ஆனால் நம்ம அந்த பாட்டெலாம் பாடுவோம். ஆனால் பாவத்தின் சம்பளம் வரணும், அந்த பாவத்தை ஏசு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மரணம் வரணும், மரணத்துக்கு அப்புறம் தான் தேவன் திரும்பி ஹார்ட் எங்கே போய் மாட்டோம்? அண்ட் ட்விஸ்டட் ஐடென்டிட்டி பைபிளில் தான் இருக்குது. லாஸ் சட்டத்திட்டங்கள்லாம் எங்கே தான் இருக்குது? பைபிள் தான் இருக்குது. அந்த சட்டத்திட்டம் வச்சு தான் உன்னை நான் உள்ள எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்லலை. நீ தான் ராஜா வேணும்னு, நீ தான் உனக்கு சட்டத்திட்டங்கள் வேணும்னு, அதனால உனக்கு தரேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கேட்டதுனால தான் சட்டத்திட்டம், நீ கேட்டதுனால ரத்தம் சித்தம் இல்லாமல் பாவனிப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். என்கிட்ட அப்படி கிடையாது. ஆதாமே நீ எங்கே இருக்க அப்படின்னு தேடுறாரு. ஆதாமே எங்கடா இருக்க? நீ இருக்க வேண்டிய இடம் எங்கே இது, ஆனால் நீ எங்கேயோ இருக்க. எங்கே இருக்க? வேர் இஸ் யுவர் பிளேஸ்? நான் நிர்வாணியை போய் பயந்துட்டு உடனே அவனை திட்டலை, அவனை கடிஞ்சு கொள்ள. நீ நிர்வாணி உனக்கு சொன்னது எவன்டா? நீ அப்படிலாம் கிடையாது, நீ நிர்வாணி யார் உனக்கு சொன்னா அப்படின்னாரு. நீர் என்னோட கூட இருக்கும்படி கொடுத்த அந்த ஸ்திரீ என்ன பண்ணா? இதை சாப்பிட்டுட்டா. அப்போ சொல்றாரு, டே அவ சாப்பிட்டதுனால நீ அவ கூட தான் டிராவல் பண்ணியிருக்க, இப்போ கூட நீ என்ன தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்க. ராங் இன்டர்பிரிட்டேஷன் நம்பி ஆடம் ஒளிஞ்சிக்கிட்டான். நீ ஒளிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை தேடி வரேன். உனக்கு பின்னாடி நானும் வரேன். அவன் ஒரு இருட்டுக்குள்ளே போய் மாட்டிட்டான். பார்த்தீங்கன்னா அந்த இருட்டுக்குள்ளே தேவன் போறார் இறங்கி. இந்த லவ் இறங்கி போகுது. எந்த இருட்டுக்குள்ள? என்னை கைவிட்டுட்டார் தேவன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு அவன் கதறான் பாருங்க. அந்த கதறுதலுக்குள்ள அப்படியே இறங்குறாரு. இந்த வரண்டா. அப்போ இந்த டெஸ்டட் ஆட் என்ன சொல்லுது? நீங்கள் நான் படுற கஷ்டத்துக்குள்ள வந்தால் தான் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேலேருந்து என்னை தூக்கிடலாம்னு நினைக்கிறீங்க. ஐயா அவ்வளோதானே, இந்த வரண்டா. இதோ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணும், நான் இறங்கி போகிறேன். சங்கீதத்தில் இருக்கா? இயேசு சொல்கிறாரு, எனக்காக ஒரு சரீரத்தினிய, அதனால தான் பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல அப்படியே மாறினாராம். மாம்சமும் ரத்தமுமா? ஏன்? இந்த மாம்சத்துக்குள்ள ஆகனி இருக்கு, இந்த மாம்சத்துக்குள்ள பெயின் இருக்கு, இந்த மாம்சத்துக்குள்ள ட்விஸ்டட் ஐடென்டிட்டி இருக்கு. வரண்டா ட்விஸ்டடுக்குள்ளே வந்தாரு இயேசு. திரிக்கப்பட்ட மணலுக்குள்ள வந்து நான் பிதாவை கண்டுபிடிக்க பாரு. அங்கதான் சாத்தானை முறியடிச்சாரு. அங்கதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஆடமை முறியடிச்சாரு. நீங்க என்னவா வேணா இருங்க, தேவன் உங்க கூட இருக்கான்றதுதான் இன்னைக்கு சத்தம். நீங்க எந்த இடத்துல வேணா நில்லுங்க, நீங்க எப்படிப்பட்டவர்களா கூட நில்லுங்க, நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருங்க. உங்க பக்கத்துல ஒரு சத்தம் நின்றுட்டு இருக்கு. அந்த சத்தம் உண்மையா உங்களை படைச்ச தேவனுடைய சத்தம். நீ நம்பிட்டு இருக்கிற மாயையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. மாயை சொல்லும், இல்ல 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 இது தேவன் இல்ல, தேவன் உங்க கூட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும். அந்த சத்தத்தை பார்த்து சொல்லு, வெளியே போ. விதிமுறைகளின் நிமித்தம் பலி உண்டாகவில்லை, தேவனுடைய அன்பின் வெளிப்பாடே பலி. சிலுவை என்பது என்ன தெரியுமா? தேவன் கட்டி பிடிச்ச இடம் மனுக்குலத்தை. சிலுவை என்பது தேவன் மனுக்குலத்தை கட்டி பிடிச்ச இடம். கோபத்தின் ஊற்று அல்ல, கோபத்தின் தண்ணீர் அல்ல. ஏசாயா 53 அப்படிதான் சொல்லி இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஏசாயா 53 தான் முக்கியமான அதிகாரம். தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி, தேவன் தாங்க விருப்பப்பட்டு இயேசு அடிச்சாரு அப்படின்னு. ஆனால் அந்த எபிரேய பதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன்
இயேசுவை அடிக்கும்படி தள்ளப்பட்டாராம். யாரால? நம்மளால. நான் அடி வாங்கினாதான் சரியாகுன்ற மனநிலையை நம்பிட்டு இருக்கிற கேஸு. எப்படி? ஸ்கூல் போனாதான் திருந்துவ, அடி உதவுற மாதிரி அண்ணன் நம்பி உதவாதுன்ற அந்த எபிரேயர் 13:28 நம்பி வாழ்ந்த கேஸ் நம்மளாம். வெளிப்படுத்தல் 23:7 சொல்லுது, தேவன் அடி உதவுற மாதிரி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார்னா, ஏன்னா நான் என்னத்தை நம்பிட்டு இருக்கேன், நான் என்னுடைய ட்விஸ்டட் ஹார்ட் எதை நம்பிட்டு இருக்கேன். இல்லை அந்த பாவம்னு நான் ஒன்று செஞ்சுட்டேன், அதனால் நான் இப்போ எதுக்கு பாத்திரவான்? தண்டனைக்கு பாத்திரவான். தண்டனைக்கு பாத்திரவான். நான் தண்டனை பெற்றாதான் ஒரு பரலோகத்தின் ஓரத்தில் வாட்ச்மேன் வேலையாச்சும் எனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் சொல்லி கேட்டுங்க தெரியுமா மாதிரி, எனக்கு பரலோகத்தில் ஒரு ஸ்வீப்பர் வேலை கிடைச்சா போதும். எப்படி? பரலோகத்தில் வாட்ச்மேன் கேட் கீப்பர் வேலை கிடைச்சா போதும். நான் நிறைய கேட்டிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் உங்களை அப்படியே நினச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். ஆக்சுவலாக தான் இங்கே எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்லிட்டு வர மேட்டர்லலாம் நான் முக்கியம் இல்லை அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது தேவன். மேட்ரு புரியுதா? நான் முக்கியம் இல்லை அதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அதுதான் முக்கியம். இந்த தகுதி இல்லாத பாட்டெல்லாம் அப்படி தான் வரும். தகுதி இல்லை என் இயேசுவே நிருந்தன் வீட்டில் வர, இதெல்லாம் ஏன்ஷியன்ட் சாங்ஸ். உடனே நம்பிட்டோம். வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளுமே, சேர்த்து கொள்ளவே தகுதி இல்லை ஐயா, என் மேல் பிச்சை போடுங்கய்யா கருணைய. நீ நம்பிட்டு இருக்க, நீ தகுதி இல்லை பிச்சைக்காரன் நினச்சிட்டு இருக்க, நினச்சிக்க. அப்படியாச்சுன்ட்டு வா, ஆண்டவர் எப்படி கூப்பிட்றாருங்க, அப்படியாச்சுன்ட்டு வந்துரு. தகுதி இல்லை தானே, அப்போ உனக்கு தகுதி எங்கே இருக்கு? இங்கே தானே இருக்கு. இப்படி இப்படியா இங்கே வந்து திரும்பி ஹக்கு. ஜெஸ்வன் அண்ணனோட மீட்டிங் அட்டன் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஹக்கோட வேல்யூவே தெரியாமச்சு. இன்றைக்கும் கொஞ்சம் தெரில தான். எத்தனை பேர் கட்டி பிடிச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்கள? எதுக்குமே கற்றுக்கிறது கிடைப்பாங்க. இதில் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், பழைய ஜென்ரேஷனு என்னண்ணா புரியல, செஞ்சால் தானே தூக்குமா? இந்த இளையகுமாரனை தேவன் வந்தது என்ன பண்ணாரான்? இந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு உலகத்தான் சொல்கிறான் வசூல் ராஜால. உலகத்து மனுஷன் பாவம் செய்கிறான் கட்டிப்பிடிக்க சொல்லி அப்படின்னு என்ன முடியும்? இந்த ட்விஸ்டட் ஹார்ட் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு போயிடும். ட்விஸ்டட் ஹார்ட்டு எவ்வளோ கேவலமாக நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ட்விஸ்டட் ஹார்ட்டு. திரிக்கப்பட்ட இருதயம், திரிக்கப்பட்ட இருதயம், திரிக்கப்பட்ட இருதயம், எல்லாத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டே இருக்கும். இது இப்படி இதுவும் நல்லா, அந்த திரிக்கப்பட்டதே தனக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதி நல்லா இருக்கும் பார்த்தா இருக்காது, இப்படி குத்திட்டு இருக்கோம் மங்கு மங்கு மங்குன்னு அப்படி தான் குத்திட்டு இருக்கோம். நீயாச்சும் நல்லா இருக்கியாடா? நான் தான் அவங்களெல்லாம் விட அகால பாவி. பவுல் அதை சொன்னபோது ட்விஸ்டட் ஹார்ட்டில் சொல்லலை, அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ நான் யாராயிட்டேன்? நீதிமானாய். இந்த இடத்துக்கு வரவே மாட்டோம். ஏன்னா பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடு, அந்த ட்விஸ்டட் ஹார்ட்டில் பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடு நமக்கெல்லாம் இருக்குது. ஆனால் சேவ்டு ஹார்ட்டுக்குள்ளே வந்தப்போ பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிச்சு. என்ன வெளிப்பாடு? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்ந்துருக்குதுன்னா நான் இப்போ கிறிஸ்துவா வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. ஏன்னா நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், உங்கள் இருதயம் மாயையை நம்பிக்கொண்டிருக்கிறதுனுடைய விளைவு தான். இன்றைக்கி நம்ம எதை பார்க்குறோம்? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மதியானம் அங்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் என்ன ஆயிரும்? வழக்கம் போல் நாக்க தொங்க போட்டு ஓட ஆரம்பிச்சிடும். உலகத்துக்காக ஓடும். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத குட் போர்ஷன். என்ன போர்ஷன்? நல்லா தெரியும், இயேசு பாதம் தான் குட் போர்ஷன். நான் உட்கார மாட்டோம்.
இன்றைக்கெலாம் ஒரு சில கொஷின்லாம் கேட்கவே பயமாக இருக்குது. எங்களுக்கு இருந்த பிரமாண தலைவர்லாம் கேட்பாங்க, இன்றைக்கு பைபிள் படித்தாயா அப்படின்னு நாங்கள் பீரோவில் ஒட்டியிருக்கோம். இது என்னங்க பிரமாண சத்தம், கிழிச்சு போடு அப்படின்னு கிழிச்சிட்டோம். கிழிச்சிட்டு ஏன் தெரியுமா, கிருபையில் வாழ்கிறவங்களுக்கு பைபிள் படித்தேன்னு கேட்க தேவையில்ல, அவன் கேட்காமே படிச்சிடும். நம்ம என்ன பண்ணுறது இல்லை, இப்போ நோ பைபிள். பைபிள் படிக்கிறது கட்டாயம் கிடையாது. படிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். பைபிள் படிக்கிறது, இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை கட்டாயமாக படிக்கிறாங்க, ஆனால் படித்து புரியாமல் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. பைபிள் படிச்சுன்னா படித்தேன், என்ன படித்தேன், மத்தையை படித்தேன், மத்தையில் என்ன படிச்சிங்க, 16வது அதிகாரம் படித்தேன், 16வது அதிகாரம் என்ன படித்தேன், அது 22 வருஷம் தான். கடைசி வரைக்கும் அவன் பஞ்சாயத்து தான் அப்படி பேசுகிறான் இல்லையா, என்ன படிச்சுன்னு சொல்லவே மாட்டான். நீ கேட்டுருமா உங்கள்கிட்ட? உங்கள் முகத்தை பார்த்து தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அந்த பலி செலுத்தப்போ இயேசு இறங்கி வர்றார், அன்பின் உச்சக்கட்டம். அதனால தான் சிலுவை என்பது என்னன்னா, மனுக்குலத்தை தேவன் கட்டி பிடிச்ச இடம். இப்போ ஜெயரஸ் இங்கே வாயம்பா, சீக்கிரப்பா. இப்போ ஜெயரஸ் என்ன ஹார்ட்டில் இருக்கான், ட்விஸ்டட் ஹார்ட்டில் இருக்கான். அப்படின்னா என்ன, நம்ப வேண்டாம் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கான். என்னது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் தேவன் எனக்கு இதை அனுபவிச்சார், எனக்கு உங்களால கடுப்பாண்டவர் அப்படின்னு இப்படி குத்துறானே, டென்ஷனில் அப்படி குத்துனால 2 கையில் குத்து, இப்படி சும்மா அப்படி மெதுவாக குத்து. அப்படி குத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன், குத்திட்டே இரு. இப்போ நான் ஹக் பண்ணிகிட்டே இருக்கேன். குத்துறா இப்படி குத்து, என்னை குத்திகிட்டே இருக்கேன், நான் ஹக் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா குத்து தான் வாய்ப்புண்ணே. அப்படி குத்திக்கிட்டே இருக்கான், நம்ம குத்திக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே தேங்க்யூ. நம்ம குத்திக்கிட்டே இருக்கோம், அவர் ஹக் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ரைட்டு குத்தி டயர்டாகி ஓஞ்சி போய் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடும். அந்த அழுவும் போது தான் அந்த எம்ப்ரேஸை கொண்டு வர்றாரு. திரும்பியும் ஹக்கை டைட் பண்ணுறாரு. டைட் பண்ணி நல்லா கட்டி பிடிச்சி நெஞ்சோடு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் டேடி காடோட ரியாலிட்டியை அவன் எந்த ஏரியாலேருந்து சக் பண்ணுறான், சைலன்ஸ்லேருந்து செக் பண்ணுறான். அந்த இரிட்டேஷன்லேருந்து செக் பண்ண முடியாது. அந்த ட்விஸ்டட் ஹார்ட்லேருந்து டேடியோட எம்ப்ராஸை செக் பண்ண முடியாது. அவன் குத்தும் போது அந்த கட்டி பிடிச்சதெல்லாம் தெரியாது அவனுக்கு. குத்த எனக்கு அப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல என்னை அவமானப்படுத்தினீங்க, இந்த இடத்துல என்னை கேவலப்படுத்தினீங்க, அப்போ இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் அவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினீங்க, எப்படி பண்ண மாங்கு குத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஆண்டவர் அப்போ என்ன பண்ணுற, குத்த வாங்கிட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்காரு. குத்தி ஓஞ்சி எனக்கு ஏதாச்சும் செய்யுங்கப்பா அப்படின்னு வரோம் பாருங்க. அப்போ தான் கட்டி பிடிக்கிறார், இன்னும் டைட் ஹக்கை டைட் பண்ணுறாரு. சரி ஓகே, ஹார்ட் ஹீல் பண்ணுறாரு, முதுவை தடவை கொடுக்குறாரு. அப்போ தான் புரியுது, எங்கள் அப்பாட்ட இப்படி ஒரு அரவணைப்பு இருக்கா, இப்படி இருக்காண்டவரே. இது 1-2 வாட்டி கிடையாது, 1000 வாட்டி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஹக்குக்கு வரவே மாட்டேங்குது பாதி கூட்டம். ஆனால் பாட்டு மட்டும் மார்போடு அணைப்பாரே அப்படி பாட்டு பாடும்போது எத்தனை பேருக்கு அழுவ வந்திருக்கு, அணைப்ப நினச்சி, பிரச்சனை நினச்சி தான் அழுவீங்க. அப்போ என்னை இப்படி குத்திட்டான் ஆண்டவர், ஆனாலும் அடைச்சிங்க, என்னை அப்படி குத்திட்டான். கடைசி வரைக்கும் அரவணைப்பு உணரவே இல்லை. அரவணைக்கும் போது எதை தான் உணர்ந்துருப்போம், என்னை ஒருத்தன் குத்துனா பார்த்தீங்களா, அவன் அதை தான் உணர்ந்துருப்போம். அதுதான் ட்விஸ்டட் ஹார்ட்டோட ரிஃப்ளெக்ஷன். ஏசு சிலுவையில் தொங்கினார் பார்த்தீங்களா, இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் தொங்கினார். அவர் சிலுவையில் தொங்கும்போது, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அவர் சொன்னப்போ என்ன சொல்கிறான், அவன் வழியில் குத்துறான் என்னைய, அவன் ஆத்திரத்தில் எரிச்சல் என்னை குத்துறான், அவனுக்கு உதவி செய்யவே யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு என்னை குத்துறான்டவர். அவன் குத்துறது தப்பு இல்லை, அவன் நேச்சர் குத்துறது தான். ஆனால் மன்னிச்சிருங்க, இயேசுவை பிரிச்சுட்டு வைங்க. இயேசு வேற, நான் வேற. இறக்கப்பட்டு மன்னிச்சிட்டார். இயேசு மனிதனில் ஒருவனாய் தொங்கினார், என்னாய் தொங்கினார், நான் அவராய் தொங்க வேண்டும் என்று. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அரைஞ்சிருக்கு. இயேசு சிலுவையில் தொங்கினது நோக்கம், நீங்கள் அந்த சிலுவையோட போய் கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனாதான் இயேசு பிரச்சனையின் மத்தியில் பிதாவை கண்டுபிடிச்சாங்க. தொங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கான், குத்திட்டு இருக்கான், பிதாவேன்னு இப்படி பார்க்குறாரு. ஆனால் நமக்கு பிரச்சனை எப்போ பிதாவை பார்ப்போமா,
பிரச்சனை வரும்போது இப்போ தான் என்னைக்காச்சும் பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கே மாட்டோம். அந்த பிரச்சனையை நோக்கி விடும். இதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன சொல்யூஷன், நாளைக்கு கடன்காரன் வந்துடும், யான்ட்டு போய் கடன் வாங்கலாம், அப்படி இப்படி இதே தான் வண்டி ஓடும். பிரச்சனை தலைக்கு மேலே போகும்போது உட்காந்து பிதாவே பிதாவே இயேசு பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனுடைய இயலாமைக்குள்ளே வந்தார். உங்களோட என்னோட இயலாமைக்குள்ளே இறங்கி வந்து அங்கே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, என்கிட்ட யாரும் இல்லை, என் கூட யாரும் இல்லை, இப்போ தேவன் இல்லை, என் கூட ஆவியானவர் இல்லை, என் பிரச்சனையில் உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க அந்த நினைவுக்குள்ளேயும் தேவன் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து அங்கே வந்து உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இயேசு யாரை கண்டுபிடிக்கிறாரு? டேடியை கண்டுபிடிக்கிறாரு. நீ எந்த இடத்துல நின்னாலும் உனக்காக வேலை செய்ய ஒரு பிதா இருக்கிறாரு, உன்னை தூக்கி விட ஒரு பிதா இருக்கிறாருன்றது தான் இந்த நாளுடைய சுவிசேஷ சத்தமே. பெரிய பிரச்சனை. அதனால உனக்காக அந்த டெத்தை நான் டேஸ்ட் பண்ணி டெத்துக்குள்ளேயும் யார் இருக்கா? பிதா இருக்காருன்றது கண்டுபிடிச்சு காட்டுறேன். என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர் அப்படின்னு தேவன் சொன்னவாறு, தேவனே தேவனேன்னு கூப்பிடுறது யாரோட மனநிலை? ட்விஸ்டட் ஹார்ட், மனுஷனோடது. திரிக்கப்பட்ட மாயை நம்பி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவனோட சத்தம் தான் என் தேவனே. பிரச்சனை வரும்போது தேவனே எஜமானனே. அப்பான்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அப்பான்னு கூப்பிட்டா அவனுக்கு நல்லா தெரியும், அவனு கூப்பிட்டா எங்கள் அப்பா எனக்கு உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டார்ன்ற நம்பிக்கை என் அவனுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இவனுக்கு என்ன நம்பிக்கை இல்லைப்பா, கூப்பிட்டு பார்ப்போம், உதவி செஞ்சாருன்னா ஓகே, உதவி செய்யலைன்னா போவோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஆதாம் என்ன பண்ணுறான்? அந்த ஷிவரிங் மைண்ட் செட்லேருந்து ஒர்க் பண்ணான். அதுக்குள்ளே இயேசு இறங்கி வந்து அவரும் கத்துறாரு, என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர்னு சொல்கிற மனுக்குலத்தின் அங்கலாய்ப்புக்குள்ளே இறங்கி வந்து அங்கேயும் பார்த்து என்ன சொல்கிறாரு? மனுஷன் அப்படி நினச்சிட்டு இருக்கிறான், மனுஷனுடைய ட்விஸ்டட் ஐடென்டிட்டிக்குள்ளே இயேசு வர்றாரு. புரியுதா? ஆதாமின் வீழ்ந்த மனநிலைக்குள்ளே இயேசு வந்து அந்த வீழ்ந்த மனநிலையிலேருந்து பிதாவை பார்க்குறாரு. எஸ், தேர் இஸ் அ டாடி. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் காஸ்பல். இப்போ இயேசு வந்து சாவுறாரு, இயேசு வந்து சிலையில் மரிக்கிறார், என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். இயேசு சாகும்போது யாரெல்லாம் செத்தா? இயேசு சாகும்போது ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒரு திரியேக தேவன் ஆதி முதல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மனுஷனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மனுஷனுக்காகன்னு சொல்கிறத விட அவர்களுக்குள்ள ஒரு உறவில் இருந்துகிட்டே இருக்காங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ இயேசு சிலுவையில் தொங்கும்போது இந்த திரியேக தேவனுடைய பங்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் வந்து இயேசு அப்படி பார்த்துப்பாங்க நினைக்கிறீங்களா? என்ன நடக்க போதோ, இது என்ன முடியுமோ அப்படி பார்ப்பா நினைக்கிறீங்களா? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணா நீ என்ன நினைக்கிறீங்க? இயேசு சிலுவையில் தொங்கி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு. இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க ஒரு ஐடென்டிட்டி இருக்காங்க, அவங்க ஒரு ஜோனில் இருக்கிறாங்க, ட்ரெயின் செட்டப்பில். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? இப்போ ஆஸ் அ ஹியூமனாக ஜீசஸ் தொங்கிட்டு இருக்காரு. இந்த ஹியூமனுக்குள்ளே யார் இருக்கா? இந்த ட்ரெயின் கார்டு இருக்காங்க, இந்த திரியேக தேவன் இருக்காங்க. எப்படி இருந்திருப்பாங்க? அங்கலாய்ப்போட இருந்திருப்பாங்களா? துக்கத்தோடு இருந்திருப்பாங்களா? கதறிட்டு இருந்திருப்பாங்களா? எப்படியாவது தூக்கி நினைச்சிருப்பாங்களா? அங்கேயும் சிக்கி பேம் தான் இருந்தாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டியை நம்மளுடைய எந்த பிரச்சனையும் மாத்திராது. அவங்களுடைய அடையாளம் என்ன? எப்பவுமே அன்பின் கனியோ, ஆவின் கனியோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நறுக்கணும், விசுவாசம், சாந்தம், இச்சை நடக்கும். இதெல்லாம் டிஸ்டர்பே ஆகல. இயேசு சிலுவையில் தொங்கி என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது கூட ஆஸ் எ மேனா தான் இயேசு அதை சொன்னாரு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எது டிஸ்டர்ப் ஆகல? இந்த ஹார்மோனி டிஸ்டர்பே ஆகல. அவங்களுக்குள்ள எப்படிதான் இருந்தாங்க? கொண்டாடுவோம்
கர்த்தரின் வெற்றி கொண்டாடுவோம். அப்படிதான் இருந்துச்சு. ஏசு சிலுவையில் தொங்கினப்ப ட்ரெயின் ஹார்மோனி டிஸ்டர்ப் ஆகல. உங்களோட பஞ்சாயத்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுக்கு தான் அது பெருசு, உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம். ஆனால் உங்க ப்ராப்ளம் அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார். அவர் சீரியஸாக எடுத்துட்டு உங்களுக்காக ஒர்க் பண்ண. அப்போ நாம ஒருத்தரோட ப்ராப்ளத்தை சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ணால் நம்மளுடைய எல்லா ஷெட்யூலையும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடும். அவன் பிரச்சனையில் இருக்கான், நம்ம நாளைக்கு பண்ணிக்குவோம், இதெல்லாம் பண்ண ஒரு வாரம் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்க, பிரச்சனையில் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன். அப்படிலாம் வரல ட்ரெயின் டாடி. அவங்க ஜிகி பேம் தான் இருந்தாங்க. அவங்க ஜாலியாக தான் இருந்தாங்க. ஏன்னா அது என்ன பண்ணாது, அதனால தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி. அந்த ரைச்சஸ்னஸ் எவனும் டிஸ்டர்பே பண்ணிட முடியாது. சமாதானம், அந்த பீஸ்ஃபுல் செட்டப்பை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பரிசுத்தாவினால் உண்டாகிற ஜாய், அந்த ஜாயை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இயேசு தொங்கும் போது ஜாயோட தான் தொங்கினாரு. ஆஸ் அ காட் அவர் ஜாயோட தான் தொங்கினாரு. ஆஸ் அ ஹியூமனாக தான் சாரோவை என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த சாரோவை ஜாய்ட்ட சக் பண்ணிட்டு இருந்தாரு. இயேசு சிலுவையில் தொங்கும் போது ஹியூமன் சாரோவை தன்னோட ஜாய்க்கு நேரம் சக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா மனுஷனுடைய பாவமோ, மனுஷனுடைய டிஸ்டட் ஐடென்டிட்டியோ, மனுஷனுடைய எந்த விதமான தவறான புரிந்து கொள்ளுதலோ பிதாவை தொந்தரவு செய்ய முடியாது. ஏன்னா அவர் பெரியவர், அவருடைய அன்பு மிகவும் பெருசு. உன் பாவம் தேவ அன்பை விட பெருசு இல்லை. உன் பாவம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை. நீ மேட்டரா போய் ஆக்கிட்ட. நீ மேட்டர் ஆக்கினதுனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, ஐயோ ஐயோன்னு கதற. நீ கதறதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் இறங்கி அந்த கதறுக்குள்ளுக்குள்ளே வரேன். ஆனால் வந்தாலும் நான் சிக்கி பேமாம் தான் இருப்பேன் அதுக்குள்ளேயும். அதனால திரும்பி சொல்கிறாரு, உன்னுடைய கவலைக்குள்ளே நான் வருவேன். நான் வந்துட்டேன்னா இனி உங்களுக்கும் நிரந்தர சந்தோஷம் வரும். அப்பப்போ சந்தோஷமாக வரும்னாரா? ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். பலியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பலி அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கடவுள் சாக்ரிஃபைஸ் பண்ணார்ல, பலி செஞ்சப்போ நம்ம நினச்சிட்டோம் அது ஒரு தேவைங்க. இல்லை, அதெல்லாம் நம்ம ட்விஸ்டட் ஹார்ட் நம்பிட்டு இருந்த மேட்ரு. இந்த செய்தியை நீங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ரொம்ப மேலோட்டமாக இந்த செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே நான் ஆழமாக நான் உள்ளே போனால் வேத ஆதாரங்களை பிரித்து மேய்ஞ்சிருவேன், வச்சு அப்படியே கழட்டி அப்படி வைப்பேன். ஆதாரத்தை நம்பி தான் நீங்கள் வாழணும்னு நான் நினைக்காதீங்க. நான் சொல்கிற மேட்ரு உங்கள் ஹார்ட் ஏற்றுக்குதா அப்படின்னா உங்கள் டிசைனுக்கு நேரம் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். உங்களுடைய ரியல் டிசைனுக்கு நேரம் உங்களை இழுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அண்ணன் சொல்லும்போது சொல்லுவார், இதுக்கு வசன ஆதாரம் எங்கே இருக்குது, அதை கழட்டி அடிப்பேன் அப்படின்னாரு. எவருக்கா? ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் பூரா எது, ட்விஸ்டட் ஹார்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ட்விஸ்டட் ஹார்ட்டை எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வரணும்னு கொடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ் லெட்டர் இது. இது தேவையா? தேவை தான். ஆனால் இதை வச்சு தான் நான் பிதாவை கண்டுபிடிக்க முடியாது. இது பிதாட்ட போகிறதுக்கு ஒரு பாதையை காட்டலாம். இது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். ஆனால் பிதாட்ட போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறது யார் தான்? ஹோலி ஸ்பிரிட் தான். ஹோலி ஸ்பிரிட்டை டிபெண்ட் பண்ணலைன்னா இயேசு சொன்ன பிதாவை கண்டுபிடிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் சாக்ரிஃபைஸ் இஸ் அ ப்ரொவிஷன், இட்ஸ் நாட் அ பேமெண்ட். சாக்ரிஃபைஸை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பலி எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு தேவையாக கொடுக்கப்பட்டுச்சு நமக்கு. உனக்கு தேவை இந்தா, இது உனக்கு தேவைன்னு கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு கட்டணம் இல்லை. நிறைய பேர் கட்டணம் ஆகிட்டாங்க, பேமெண்ட் இதுக்காக நமக்கு. அதனால தான் கிரயத்துக்கு நீ கொல்லப்பட்டீர்கள்ன்ற வார்த்தையை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய கிரயம் என்ன? லவ். லவ் அப்படின்ற ஒரு பேமெண்ட்டுக்கு, அப்படின்ற ஒரு மேட்டருக்காக நம்ம வாங்கப்பட்டுட்டோம். அந்த லவ், காட்ஸ் லவ்வுக்கு காசு கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? காட்ஸ் லவ்வுக்கு நீங்கள் உங்களுடைய கரன்சியை, உலகத்தையே திருப்பிட்டு வந்து கரன்சி வச்சு என்னை லவ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட? சிரிப்பார். யோசிச்சு பாருங்களேன். பேதுருட்டையா? பேதுருட்ட ஒருத்தன் நின்னான். பேதுருட்டையா பவுல்ட்டையா? எலிமா அப்படின்னு ஒருத்தன். எலிமா தானே? டேக் திஸ் மணி, அந்த கிஃப்டை எனக்கும் கொடு. உன் பணம் உன்னோட கூடிய மடிய கிடது, சாவ கிடது, நாசமாக போகக்கூடாது.
நாசமாக பண்ணவனே, தரித்திரம் முடிச்சவனே நம்ம திட்டோம்ல. பணத்தை வச்சு தேவனையே வலிக்க வாங்கலாம் நினைக்கிறியா? அதுவுமே ஆக்சுவலாக ட்விஸ்டட் ஹார்ட்லேருந்து தான் கற்றுனான். புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறியாடா. ஸோ இட்ஸ் நாட் அ பேமெண்ட், சாக்ரிஃபைஸ் இஸ் அ லவ், லவ்ஸ் ரெஸ்பான்ஸ், அன்பினுடைய வெளிப்பாடு. இங்கே எதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, எப்போவுமே தேவன் உங்களோட அன்பாக இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டால் போதும், அதுதான் சுவிசேஷ சத்தம். எப்போவுமே தேவன் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறாரு. நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இளையகுமாரன் மாதிரி உங்களை தூக்கி என்ன பண்ணார், முத்தத்தை அள்ளி வீசிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே நான் அறிக்கையிடணும், ஆயமுறா வாயிலே முத்தம் கொடுக்குறாரு, பேச விடாம. மற்ற இடத்துல முத்தம் கொடுத்தா தானே நீ பேசுகிற, அறிக்கையிடணும்னு சொல்கிற. அவன் வந்து அவன் என்ன சொல்கிறான், நான் போய் அறிக்கையிட போகிறேன். என்னத்த பரத்துக்கு விரதமும் மூக்கு விரதமும் பாவம் செஞ்சேன், அப்புறம் உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கான தகுதி இல்லை, உங்களுடைய வேலைக்காரில் ஒருத்தராஜனையே சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன்ட்டு வந்தான். அவன் அங்கே வரும்போதே இங்கேருந்து ஓடி போய் என்ன பண்ணிட்டார், கட்டி பிடிச்சாரு, கிஸ் அடிக்கிறாரு. அவன் கன்றாவியாக இருக்கான். எங்கேருந்து வந்திருக்கான்? தவிடு, அழுக்கு, அசுத்தம். உங்கள் அசுத்தம் அவரை வந்து நோக்க பண்ணாது, மூஞ்சி சுளிக்க பண்ணாது. நீ நினச்சிக்கிற நான் அசுத்தத்தோடு இருக்கிறேன், மூஞ்சி சுளிச்சிருவாரு. சை, உன் ட்விஸ்டட் ஹார்ட்டோட திருட்டு சத்தம் அது. அன்புக்கு வந்து அழுக்கு தெரியாது. சொல்லுங்க பாப்பா, அன்புக்கு அழுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஹார்ட்டுக்கு நான் அழுக்குள்ளவன், அதை கூட பெருமையாக தான் சொல்லுவான் தாவி. அழுக்குள்ளவன், தகுதி இல்லை ஐயா அப்படின்னு அழுவோம். என் மேல் கருணை கூறும் ஐயா. அப்புறம் என்னை மன்னியும் தெய்வமே. பெருமான் செய்ய சொல்லிட்டாரு, நான் தெரியாமல் அதெல்லாம் பாடிட்டேன், அப்போ எனக்கு இருந்த ட்விஸ்டட் ஹார்ட்லேருந்து அதை பாடிட்டேன் அப்படின்ட்டாரு. உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன். இந்த பாட்டெல்லாம் பாடினா ஒரு கூட்டம் இருக்குது ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நான்லாம் இப்போ வரப்பிரசாதம். வல்லமை இழந்தேனையா உம்மை மாறு பாடுவேன். பயப்படுறோம்ல, உங்கள் ஹார்ட்டு கொஞ்சம் ஹீல் ஆயிருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு உங்கள் மனம் கொஞ்சம் பதறிச்சுன்னா லைட்டாக அன்ட்விஸ்டட்லேருந்து ட்விஸ்டடுக்கு, ட்விஸ்டட்லேருந்து அன்ட்விஸ்டடுக்கு மாதிரி இருக்குது. சிலுவை என்பது திரிக்கப்பட்டதில்லை, அது நிஜமானது. திரும்பி சிலுவை என்பது தேவன் மனுக்குலத்தை கட்டி பிடிச்ச ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி குத்த கட்டி பிடிச்சது. அது கோபத்தின் ஊற்றல்ல. பிதாவின் மேலே கோபத்தை ஊற்றி, பிதாக்கு இப்போ என்ன பண்ண, இயேசு மேலே பிதா கோபத்தை விட்டு இப்போ எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம், இயேசுக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். In Jesus' name we pray. Amen. இயேசு அப்படியே பண்ணாரு, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுவதாக. இதெல்லாம் மறந்துருச்சு. இன்னைக்கு சண்டே கிளாஸ் ஏதாச்சும் கொஞ்சம் படித்தோம். அல்லங்க நாங்கள் நாங்கள் இந்த கூட்டம் அப்படின்ட்டு அதையும் விட்டுட்டோம். 90 சங்கீதம்லாம் இப்போ வந்து வெளியே வர மாட்டேது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன், அவர் 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 நிற்கிது அப்படியே பாதி வண்டி. ஆனாலும் உங்க கூட பிதா இருக்காரு, ஆனாலும் உங்க கூட பிதா இருக்கிறாரு. ரத்தம் சிந்தப்பட்டது நோக்கம் என்ன? எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. தலைப்பை மட்டும் தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது டிமாண்ட் இல்லை, அது காட்ஸ் கிஃப்ட். எப்படி? அது டிமாண்ட் இல்லை. சார்பட்ட பரம்பரையில் டிக்கெட் கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்னுவான். நான் சார்பட்ட பரம்பரைடா அப்படின்னும். என்ன காலையில் இருந்தது இதே டெர்விட் நிறீங்க ஆளுக்கு வந்து அப்படின்னும். டிமாண்டு கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், தேவன்ட்ட வந்தா
அப்படி இப்படி அப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்று. என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்குறேன். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட போய் பிடிக்கிற. ஒரு கமெண்ட்டில் படிக்கிறேன், அன்னைக்கு இருந்த இயேசு ஏன் கோவப்பட்டு சவுக்கு கொண்டு போகிறாருன்னா, அவர் டென்ஷன் ஆகிறார். என்ன டென்ஷன் ஆகிறார்? நானே என் பிள்ளைய எந்த டிமாண்டும் இல்லை, நீ யாரா டேஷ் இடையில? நானே என் பிள்ளைய எந்த டிமாண்டும் பண்ணாமல் வாங்குறேன், நீ யார் டிமாண்ட் பண்ணுற? என்ன தேடி போகிறானுங்களாம் பாவம் செய்கிறதுக்கு. ஒரு சந்தில் என்ன பாவம் செஞ்சானா, இந்த ஆசிரியர் திருட்டுத்தனமாக அவனை ஒளிஞ்சு பார்க்குறானா. பாவம் செஞ்சுட்டான், மாட்டிட்டான். வாடா அப்படின்னு பிடிச்சிட்டான். வா 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 அப்படியே காலரை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் தான் நான் சரியாரு இவன் இந்த சந்துக்குள்ளேன்னு அந்த பிள்ளைக்கு கிஸ் அடிச்சிட்டான், அவனுக்கு என்ன பண்ணுங்க, இந்த பலியை வாங்க. நம்ம காலத்தை பற்றி சொல்லிட்டு, நம்ம காலத்தில் இப்படி இருந்தால் எடுத்து இப்படி தான் இருக்கும். பாஸ்டர் ஃபோன் பண்ணி, என்னப்பா உன்னை அந்த சந்தில் பார்த்தேன், அந்த பொண்ணோட, அவ்வளோதான், நீ கீபோர்டு வாசிக்க தகுதி இல்லை, என்னை பதிச்சு சேர்த்து நான் சொல்ல முடியும். You are unfit to play the keyboard and you are unfit to play the organ. அந்த ஆர்கனுக்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த ஆர்கனுக்கு இல்லை. அது ட்விஸ்டட் ஹார்ட்டோட ரிஃப்ளெக்ஷன். அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே தப்பு தண்டா பண்ணாதவன், நீ இடையில ஒரு தப்பு பண்ணிட்ட, அதனால அவர் மேல் ஸ்டெப்பில் நிற்கிறாரு, நீ இந்த ஸ்டெப்பில் நில்லு, இங்கேருந்து ஒரு தப்பு செஞ்சாலும் இறங்க வரையா இடத்துக்கு வந்துட்ட. இதுதான் நம்மளுடைய சட்டத்திட்டங்கள். முடிக்க போகிறேன். டிமாண்ட் இல்லை, ரத்தம் என்பது காட்ஸ் கிஃப்ட், அது தேவனுடைய ஈவு. அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. ரத்தம் டிமாண்ட் இல்லை. ரத்தம் டிமாண்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் காசு இல்லாதப்ப அவர்கிட்ட போகிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. திரும்பி திரும்பி சொல்கிறேன், இருதயம் தான் தேவனை உங்கள்கிட்ட வரத்துக்கான பாதையை திறந்து விடுது. நீங்கள் தேவனை எப்படி புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பஸ்கா என்பது தேவன் பாதுகாப்புக்காக உண்டாக்குனது, அழிக்கிறதுக்காக இல்லை. சங்கார தூதன் அழிப்பான் என்பது தான் நம்ம மைண்டில் நிற்கிது. பஸ்கானா என்ன? ரத்தம் பூசப்படாத விட்டு சங்கார தூதன் அழிப்பான். எத்தனை பேர் சொல்லுங்கள், பஸ்கானா தேவன் பாதுகாக்கிறவன் நம்ம மண்டைக்கு வருது? பஸ்கானா தேவன் பாதுகாக்கிறவன் மண்டைக்கு வருதா, இல்லை சங்கார தூதன் மண்டைக்கு வரானா? சங்கார தூதன் தான் வருவான். சங்கார தூதன் தான் வருவான். ஏன்னா சங்கார தூதன் வரதை மட்டும்தான் நம்ம ஹார்ட் என்ன பண்ணிட்டு வச்சிருக்கு, விகரஸா. அவன் வந்தால் என்ன நஷ்டம் நடக்கும், அவன் வந்தால் எத்தனை கொலை விழுவும், அவன் வந்தால் அவர் பாதுகாக்கிற தேவன்றதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? ரைட்டான பொசிஷனுக்கு வந்துருங்களேன். ராங் பற்றி நம்ம கவலை பண்ண அவசியம் கிடையாது. திரும்பி சொல்கிறேன், ட்விஸ்டட் ஹார்ட்டு தான் பாவத்தை வரவேற்று தண்டனைகளெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிச்சு. சில குடிக்காரன் பார்த்துறீங்களா, நல்லா குடிப்பான். நான் எனக்காக குடிக்கிறேன், அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறவன் நல்லா இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஹார்ட்டு குடி எப்படி எடுத்துக்கல, தப்புன்னே எடுத்துக்கல, அதனால் நான் நல்லா இருப்பான். அவன் இந்த தப்புன்னு எடுத்துகிட்டு குடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் கிட்னி ஃபெயில் ஆகும். அவன் கிட்னி ஃபெயில் ஆகும்போது என்ன பண்ணுவான், எனக்கு அப்போவே தெரியும் நான் குடிக்கும்போது எது கிட்னி ஃபெயில் ஆகுன்னு தெரியும் அப்படின்வான். ஆனால் அதெல்லாம் நம்பாதவன் இருக்கான் பாருங்க, அவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஹார்ட் மேட்டர்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தா தெரியும். இயேசுவை கொன்னது யாருமே கிடையாது, அவர் வாண்டடாக இறங்கி செத்தார். உங்களுடைய என்னுடைய ட்விஸ்டட் ஹார்ட் அதை செய்ய வச்சிச்சு. ஏன் இந்த சிலுவையின் சத்தத்தை பற்றி நான் நிறையா திரும்பி பேசினா, சிலுவையின் மேன்மை என்ன தெரியுமா? நீங்கள் எப்போ வேணால் அவர்கிட்ட வரலாம். அதனால தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னுடைய இந்த ட்விஸ்டட் ஹார்ட்டை தூக்கி ஓரம் கட்டணும். என்கிட்ட நான் கொடுக்குற, அதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு மேட்ரை தரேன். என்னுடைய இலைப்பாறுதல் எப்படி இருக்கும், உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உன் நுகத்தெல்லாம் எடுத்து ஏமலவை, உன் ட்விஸ்டட் செட்டப்லாம் தூக்கி ஏமலை வச்சிரு, நான் அதை சுமந்து காலி பண்ணிடுறேன்.
ட்விஸ்டடாக யோசிச்சுட்டு இருக்குல்ல, இங்கே போனால் அப்படி இருக்கணும், அப்படியே கால்குலேட்டிவ் மைண்டு. எனக்குலாம் நிறைய கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும். ஒரு வேலை செஞ்சேன்னா அதை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இவனுக்கு இப்படி செய்யணும், அவனுக்கு இப்படி செய்யணும். இந்த கால்குலேட்டிவ் மைண்ட்லாம் ஏன் வருதுன்னா அதெல்லாம் ஃபாலன் நேச்சர், எதிர்பார்ப்போட செய்கிற விஷயம். இன்றைக்கி அதுவே இல்லை மனுஷன்ற. ஆக்சுவலாக எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. எதை சொன்னார்? ஜோசப் பால்டன் பாடல, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சொன்ன யாவும் சிலுவையில் முடிந்தது. என்ன முடிஞ்சிச்சு? இந்த ட்விஸ்டட் ஹார்ட் செட்டப்பை ஃபினிஷ்ட். தப்பானதை நம்பிட்டு இருக்கிற மாயையான வாழ்வு. சாலமோன் சொல்கிறாங்க, மாயை மாயை மாயை, பூமிக்கு கீழே இருக்கிற எல்லாம் மாயை. ஏன்னா பூமிக்கு மேலே இருக்கிறத நோக்குங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். பூமிக்குரியகளை அல்ல, மேலானதை. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டுருக்கிற, எப்படி கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டுருக்கிறன்னா கிறிஸ்து யாருக்கு சமமாக இருக்கிறான்? பிதாவுக்கு சமமாக இருக்கிறாரு. இப்போ நீங்களும் பிதாவுக்கு சமன்றதை சிந்திங்க. பிதாவுக்கு சமமானவர்கள்லாம் பிதாட்ட வியாதி இல்லை, நீ வியாதி இருக்கக்கூடாது. பிதாட்ட மரணம் இல்லை, ஒன்ட்ட இருக்கக்கூடாது. பிதாட்ட ட்விஸ்டட் ஹார்ட் கிடையாது, ஒன்ட்ட இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஜிகி ஜிகி பேம் தான் இருப்பாங்க, அதான் உங்கள்கிட்ட இருக்கணும்.